ஸோ இஸ்லாம் என்பது ஒரு ஐடியாலஜி இல்லைங்க. அது எல்லா ஐடியாலஜிஸையும் அளவிடக்கூடிய ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலை வைத்து தான் எது தவறு, எது சரி என்பதை நம்ம பார்க்கணும். ஸோ அடிப்படை விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமுடைய அளவுகோல் என்னென்னா, அக்கீதா, ஷரியா, அஹ்லாக் அல்லாஹ் இறக்கியதை வைத்து தீர்ப்பு வழங்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவீன பொலிட்டிக்கல் இயக்கங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? திராவிடம், தமிழ் தேசியம் என்னென்னமோ இருக்குது. அதனுடைய முக்கிய பிழைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, தீவிர ஒரு நாத்திகம், ஏத்திசம் போக்கு இருக்குது. ரிலீஜனை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு செக்குலரிசம் போக்கு இருக்குது. சில நேரங்களில் வந்து இஸ்லாம் மற்றும் இறைவனுடைய நம்பிக்கை மீது விமர்சனம் செய்யப்படுது. ஸோ அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மறுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிழைங்க. அல்லாஹ் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி, மனிதன் கிடையாது அல்டிமேட் அத்தாரிட்டி. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ், எஜுகேஷன் போன்ற நல்ல அம்சங்கள் இருக்கலாம். ஆனால் அக்கீதாவுடைய விஷயத்தில் பிழை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். மேலும் சிலர் என்ன செய்கிறாங்க, சில அமைப்புகள் மொழி, இனம் அதுதான் பிரதான அடையாளம் என்று சொல்கிறாங்க. தமிழ் ஐடென்டிட்டி இஸ் கிரேட்டர் தென் இஸ்லாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் உயர்வு என்பது மொழியோ இனத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக தக்வாவின் அடிப்படையில் தான். உங்களில் யார் வந்து தக்வாவுடையவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த அசபியா போக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறாங்க. இந்த நேஷனலிசம், அசபியா போக்கு எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. மேலும் செக்குலரிசம் போக்கு, ரிலிஜனை பிரைவேட்டாக மாற்றுவது, சட்டங்களை மனிதன் உருவாக்குவது, இதுவெல்லாம் பிழையான ஒரு விஷயங்கள். இஸ்லாம் என்பது முழு வாழ்க்கை சிஸ்டம். அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில். மேலும் கிரியேட்டர் எல்லாம் கிடையாது என்பது போல் இந்த ஏத்திசம் விஷயங்கள், எது வேண்டுமானாலும் ஓகே என்று சொல்லக்கூடிய இந்த லிபரலிசம் விஷயங்கள், மொராலிட்டி வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒரு பக்கம் ஃபெமினிசம் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன்ஸ், குடும்ப அமைப்பை உடைக்கக்கூடிய சில கருத்துக்கள், ஒரு பக்கம் பிறப்பால் உயர்வு தாழ்வு, இந்த கேஸ்ட் பேஸ்டு திங்கிங், ஜாதியை வச்சு, இதெல்லாம் முழுமையான தவறான விஷயங்கள். நாடை வந்து தீனுக்கு மேலே வைப்பது, அந்த ஐடென்டிட்டியை, உம்மத்துடைய ஐடென்டிட்டி தாங்க ஒரு முஸ்லீமுடைய ஐடென்டிட்டி. ஒரு பக்கம் சோஷியலிசம் போன்ற விஷயங்கள், வெல்த்துடைய முழு கட்டுப்பாடு ஸ்டேட் கிட்ட தான் இருக்கணும் என்பது போன்ற விஷயங்கள். ஒரு பக்கம் கேபிட்டலிசம் உடைய விஷயங்கள், ப்ராஃபிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது, வட்டி போன்ற ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவது. ஒரு பக்கம் கம்யூனிசம் போன்ற விஷயங்கள், கடவுளை மறுப்பது, ப்ரைவேட் ஓனர்ஷிப்பை மறுக்கிறது, இது எல்லாமே தவறான விஷயங்கள். ஒரு பக்கம் மக்கள் தான் அல்டிமேட் லா கிவராக பார்ப்பது, அல்லாஹ்வை புறம் தள்ளிவிட்டு. ஒரு பக்கம் மனிதனை சென்டராக ஆக்கக்கூடிய, மையமாக ஆக்கக்கூடிய ஹியூமனிசம் ஆகட்டும், புத்தியை மட்டும் வந்து மையமாக வைக்கக்கூடிய ரேஷனலிசம் ஆகட்டும், அப்சல்யூட் ட்ரூத் என்பது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய போஸ்ட் மாடர்னிசம் ஆகட்டும், ப்ளஷர் தான் கோல் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் ஆகட்டும், இது ஹிடோனிசம் ஆகட்டும், மெட்டீரியலிசம் ஆகட்டும், ரேஸ் சுப்பீரியாரிட்டி ஆகட்டும், எல்லாமே ஜாஹிலியாக்கள். இது எதுவுமே ஹக்கு கிடையாது. நமக்கு சிறந்தது எது என்பது நம்மளுடைய படைப்பாளனுக்கு தான் தெரியும்.